Good morning, students. Today, 8th standard for English Bridge course. I'm going to teach day 1 and day 2 for 1 day work. Okay. Day 1, the topic is parts of speech. So, what are the charts they are given? TLM, charts, cards, objects and pictures. So what is the motivation? The teachers can add any tune to the following rhyme. Let's sing the following rhyme. So how many parts are there in speech? What is parts? Parts means in Tamil we can say உறுப்புகள். ஒரு பாடி எடுத்துட்டோம்னா அந்த பாடியில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? ஐ, இயர், நோஸ், லைக் தட். தென் ஒரு ட்ரீ, ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா அதுலேயும் ஸ்டெம், ரூட், லீவ்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் சொல்லும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் அது ஒரு முழு உருவ அமைப்பு வரும். அதே போல் தான் ஸ்பீச். ஒரு ஸ்பீச்சுக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? Parts of speech that we should know. There are 8 in number that we should know. Noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. La 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 la. Okay, this is like a rhymes. So what is the activity 1? First one we are going to see noun. It denotes a person, an animal, a place, a bird or a thing. Noun another பெயர் சொல். Naming words are called noun. So it denotes a person or a number or an animal name and place name, bird name. What are the things are in the world we can say with one name, isn't it? So எதெல்லாம் நேம் வச்சு சொல்கிறோமோ அது எல்லாமே noun. Example they are given. Peter is a teacher. Chennai is a big city. The moon shines at night. The elephant is a big animal. The peacock is a beautiful bird. So peacock, elephant, moon, Chennai, Peter. These all words are noun. So noun நாலே ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறது எல்லாமே noun. Second one, pronoun. What is pronoun? A pronoun is a word used instead of a noun. ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரோனவுன். இப்போ எல்லா நேரத்துலையுமே நம்ம ஒருத்தவங்களோட நேமை சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? பீட்டர், சென்னை, மூன், எலிஃபண்ட், ஒருத்தவங்கள பற்றி ஒரு தடவை சொன்னோம்னா நெக்ஸ்ட் அவங்கள பற்றி நம்ம சொல்லும்போது இஃப் இட் இஸ் அ மேன், ஹீ அப்படின்னு சொல்லிகிட்டே போவோம் இல்லையா? ஒருவேளை ஃபீமேலாக இருந்தால் சி, அதர்வைஸ் திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம இட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் ஆகிறது. ஆர் அ ப்ரோனவுன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ நவுன். ஒரு நவுனுக்காக நிற்கக்கூடியதான் ப்ரோனவுன். தேர் ஆர் 7 ப்ரோனவுன்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஐ, வி, யூ, ஹீ, she, it, they. Example, Hari is an engineer. He works in Delhi. So Hari inறது அங்க name, that is noun. So instead of Hari, what we use? He. அப்போ ஹரின்றதை நம்ம என்ன செய்யணும்? மேன்றனால ஹீன்னு சொல்கிறோம் இல்லையா? So he works in Delhi. Then second one, Hamsi is an accountant. She works in a bank. So Hamsi is a lady, isn't it? So Hamsiன்றதை முதல் நவுன் சொல்லிடும். நெக்ஸ்ட் என்ன நம்ம சொல்கிறோம்? சி. அப்போ அந்த நவுனுக்கு பதிலாக என்ன ப்ரோனவுன் அங்கே யூஸ் ஆகுது? சி. தேர்ட் ஒன், திஸ் இஸ் ஆக்டிவிட்டி 2, adjective. What is adjective? It qualifies a noun or it describes a noun. அது என்னது? ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணணும் அல்லது ஒரு டிஸ்கிரைப், ஒரு நவுன், ஒரு பேர் சொல். யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பற்றின குவாலிட்டி, அவங்கள பற்றி விவரிக்கிறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்ஸ்.
ஸோ adjective means it qualifies a noun or it describes a noun. அதோட தன்மையவோ அல்லது அதோடைய பற்றின குவாலிஃபை பண்ணுறது adjectiveன்னு சொல்லுவோம். Example, Roman is a clever boy. So what kind of boy? The word clever qualifies the noun Roman. Roman எப்படிப்பட்டவன்? ஒரு கிளவரான பாய். ஸோ எப்படிப்பட்டவன்? வாட் கைண்ட்? வாட் கைண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு இந்த கிளவர்ன்றது ஒரு ஆன்சராக வருது இல்லையா? தென் செகண்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 2 cars. எத்தனை கார்ஸ் இருக்கு? 2 cars. ஸோ ஹவு மெனி? வி கேன் ஆஸ்க் த கொஸ்டின் ஹவு மெனி. ஸோ ஐ ஹாவ் 2 cars. ஹவு மெனி cars அப்படின்னா 2 அப்படின்றது வருது. ஸோ 2 இஸ் அ அட்ஜெக்டிவ். தேர்ட் ஒன், he ate some rice. he ate some rice. அவன் என்னது கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டான். ரைஸ் சாப்பிட்டான்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. பட் அந்த ரைஸுன்றதை இன்னும் குவாலிஃபை பண்ணுறாங்க. ஹவு மச்? சம், கொஞ்சோண்டு. ஹவு மச்னா சம். தென் ஃபோர்த் ஒன், ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் ப்ரீசியஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஈச் அண்ட் எவ்ரி, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மினிட்டும் என்னது ரொம்ப வேல்யூவான ஒன்றுன்னு சொல்கிறோம். இப்போ மினிட் இஸ் ப்ரீசியஸ்ன்னு சொன்னோம்னா ஓகே. இங்கே மினிட்ன்ற நவுனை ஈச் அண்ட் எவ்ரின்றது என்ன பண்ணுது? குவாலிஃபை பண்ணுது. ஸோ ஈச் எவ்ரின்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஃபிஃப்த் ஒன், திஸ் ஃப்ரூட் இஸ் வெரி டேஸ்டி. திஸ் ஃப்ரூட் இஸ் வெரி டேஸ்டி. திஸ் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். See here, the fruit is tasty அப்படின்னா முடிஞ்சு. ஃப்ரூட் என்ன எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஆனால் இன்னும் என்ன குவாலிஃபை பண்ணுறாங்க? வெரி டேஸ்டி, ரொம்ப டேஸ்டாக இருக்குன்றாங்க. ஸோ திஸ் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ த அட்ஜெக்டிவ் should come the question, the answers of. எதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எதுக்காக வரும்? எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர்ஸாக வருதோ அது எல்லாமே அட்ஜெக்டிவ். வாட் கைண்ட், ஹவு மெனி, ஹவு மச், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன், verb. It denotes the action. What is verb? Action words are called verb. நம்ம செய்கிற செயலை சொல்கிறதா என்னது? வெர்புன்னு சொல்லுவோம். verb. Auxiliary verb, main verb. How many types of verbs are there? Auxiliary verb and main verb. Okay. So first we can see the auxiliary verb. Auxiliary verb, be verbs and modals. Auxiliary verbs நம்ம என்ன சொல்லுவோம்னா linking verbs ன்னு சொல்லலாம். அல்லது என்னது auxiliary verbலே வந்து என்னது அந்த be verbs எல்லாமே primary auxiliary verb. எந்தெந்த இடத்துல எல்லாம் மெயின் வேர்ப் வரலையோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த ஆக்சிலரி வேர்ப் வரும். ஓகே. அண்ட் மேக்ஸிமம் இந்த பி வேர்ப்ஸ்லையும் பாருங்கள், ஆம், இஸ், ஆர். ஐ எம் எ ஸ்டூடெண்ட். ஸோ ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். நவுனு, ஸ்டூடெண்ட்டும் ஒரு நவுனு. அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு சென்டென்ஸுமே வேர்பு இல்லாட்டினா அது வந்து மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. இந்த இடத்துல என்ன இருக்குது? எந்த ஒரு மெயின் வேர்பும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஆம்ன்ற ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு. ஆம்ன்ற ஆக்சிலரி வேர்ப் வந்தால் தான் அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்பாக யூஸ் ஆகிற எல்லாமே அந்த சென்டென்ஸுக்கு மீனிங்ஃபுல் கொடுக்கறதுக்காக. ஐ ப்ளே கிரிக்கெட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐ நவுனு, கிரிக்கெட் நவுனு. ப்ளேன்றது என்னது? ஒரு ஆக்சன் வேர்ட், மெயின் வேர்ப். ப்ளேன்றது என்னது? மெயின் வேர்ப். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சிலரி வேர்பு தேவை கிடையாது. ஸோ ஹவு மெனி பி வேர்ப்ஸ் ஆர் தேர்? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். தென் அடுத்து அதிலேயே பாருங்கள் டூ வேர்ப்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த ஆரோ மார்க்கிங்கை போடலப்பா, நீ அதை போட்டுக்கோ. பி வேர்ப்ஸ், அதாவது ஆக்சிலரி வேர்ப்லேயே ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்லேயே பி வேர்ப்ஸ் வந்துடும், டூ வேர்ப்ஸ் வந்துடும், ஹேவ் வேர்ப்ஸ் வந்துடும். மூணுமே இந்த சைடு வந்துடும். Do verbs. How many do verbs are there? Do, does, did. Then what are the have verbs? Have verbs. Have, has, had. So these are primary auxiliary verb. Next பாருங்க modals. Modals. What is modals? Modals means mood defining verbs ன்னு சொல்லுவோம்.
நம்மளுடைய எண்ணம் எப்படி பாசிபிலிட்டியாக இருக்கா அல்லது என்னது இம்பாசிபிலிட்டியாக இருக்கா, சர்டனிட்டியாக ஒரு விஷயத்த சொல்ல வரோமா அல்லது ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்ல வரோமா அப்படின்றத நம்மளோட மூடை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லணும். வாட் ஆர் த மாடல் வேர்ப்ஸ்? மே, கேன், shall, will, might, could, should, would, need, dare, must, have to. These are modal verbs. Next, main verbs. What is main verbs? Accent words. Every accent words are called main verbs. இந்த main verbsலையுமே பாருங்கள் regular verb and irregular verbன்னு இருக்கும். இந்த ரெகுலர் வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப்னு எதுக்கு சொல்லணும்னா அதை நம்ம டென்சஸ் படிக்கும்போது பார்க்கலாம். ரெகுலர் வேர்ப் வந்து என்னது அப்படியே வந்து கொஞ்சம் தான் மாறும் பாஸ்ட் டென்ஸாக மாற்றும் போது. இர்ரெகுலர் வரணும்னா அது என்னது டோட்டலாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஓப்பன், ஓப்பனோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஓப்பன்டு, இடி மட்டும் சேர்த்தா போதும். க்ளோஸோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? க்ளோஸ்டு, CLOSED, ஜஸ்ட் டி மட்டும் ஆட் பண்ணால் பாஸ்ட் டென்ஸ். டாக்கும் அதே போல தான். பட் ரைட் பாருங்கள் எப்படி மாறுது? ரோட், WROTE அப்படின்னு மாறும். ஸோ திஸ் இஸ் இர்ரெகுலர் வேர்ப். நெக்ஸ்ட் சிக்கு பாசன்ஸ் என்ன? சா, SAW. ஈட்டோட பாசன்ஸ் என்ன? ஏட். ஸோ மெயின் வேர்ப்ஸ் ஆர் ரெகுலர் வேர்ப்ஸ் ஆர் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஈட், see, write, look, talk, open, close. The next one, adverbs. What is the adverb? It adds something to the meaning of a verb, an adjective or another adverb. adverb என்னது? இது வந்து இதுவும் ஒரு அடிஷ்னல் மீனிங்கை ஒரு வேர்புக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும். ஒரு மீனிங்கை இன்னும் கொஞ்சம் வந்து அந்த வேர்புக்கு ஒரு மீனிங்கை ஆட் பண்ணும். ஒரு வேர்புக்கோ அல்லது ஒரு அட்ஜெக்டிவ்க்கோ அல்லது அனதர் அட்வர்பு. ஸோ அட்ஜெக்டிவ்னா நவுனை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும் அல்லது குவாலிஃபை பண்ணும். பட் அட்வர்புன்றது என்னென்னா ஒரு வேர்பவோ அல்லது அட்ஜெக்டிவ், நம்ம முதல் பார்த்தோம்ல அட்ஜெக்டிவ், கிளவர் பாய் இதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு அட்ஜெக்டிவோ அல்லது இன்னொரு அட்வர்பவே அது என்ன செய்யும்? கொஞ்சம் அடிஷ்னல் மீனிங் கொடுக்கும். எக்ஸாம்பிள், பிரவீன் ரன்ஸ் குவிக்லி. பிரவீன் ரன்ஸ் குவிக்லி. இங்கே ரன்ஸ்ன்றது என்னது? வேர்பு. ஸோ இந்த வேர்பை வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் மீனிங் கொடுக்குறேன். எப்படி ஓடனாவே? ரொம்ப குயிக்காக ஓடணும் இல்லையா? ஸோ குவிக்லின்றது அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன், ஹி ஆஃபன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். ஹி ஆஃபன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். இங்கே வந்து ஹீன்றது நவுன், மேக்ஸுன்றது வேர்பு. ஸோ நிறைய இங்கே வந்து மெயின் வேர்ப் வந்துருச்சு இல்லையா? He often makes mistakes. ஸோ ஆஃபன் மேக்ஸ்ன்றதவே அடிக்கடி அவன் வந்து மிஸ்டேக்கை ஏற்படுத்துகிறான் அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல ஆஃபன்றது ஒரு அட்வர்ப். she sings pretty well. அப்போ she sings well. அவன் எப்படி பாடினா? நல்லா பாடினா. அப்போ அது அட்வர்ப். she singsன்றது என்னது? she சப்ஜெக்ட், நவுன், சப்ஜெக்ட் ஆர் நவுன், sings வந்து வேர்பு. இப்போ வெல்ன்றது என்னது? அட்வர்ப். வெல்ன்றது என்னது? அட்வர்ப். ஏன்னா எப்படி பாடினா? நல்லா பாடினா. அப்போ இங்கே வெல்ன்றது அட்வர்பு. அந்த அட்வர்பவே இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு பாருங்கள், ப்ரிட்டி. she sings pretty well. ரொம்ப ஓவராக நல்லா பாடினான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த அட்வர்பவே அதை இன்னும் டிஸ்கிரைப் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன். What is preposition? A preposition is a word placed before a noun or a pronoun to show in what relation the person or thing denoted by it. Preposition என்னது? placed before, ஒரு நவுனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணுது. ஒரு நவுனோ ப்ரோனவுனுக்கு முன்னாடி. எதற்காக? வித் வாட் ரிலேஷன் த பர்சன், அந்த பர்சன் அல்லது அந்த திங்குக்கும் அந்த ஆக்டிவிட்டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன். எக்ஸாம்பிள், த ஃபார்மர் இஸ் வாக்கிங் இன் த ஃபீல்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். ஸோ இன்றது என்னது? ப்ரிப்போசிஷன். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். ஹியர் இன் த மியூசிக். தேர் இஸ் அ பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர். என்னது? அந்த அக்ராஸ், அதன் இடையே அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. எதுக்கு? அந்த ரிவருக்கு இடையில, குறுக்காக. அப்போ குறுக்காகன்றது அந்த ரெண்டு பொருளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது.
He lives at பாரதி ஸ்ட்ரீட் இன் தேனி. அவங்க எங்கே இருக்காங்க? lives at. It means a particular place மீன் பண்ணனால at. The dog is tied with a chain. டாக் வந்து எதை வச்சு கட்டியிருக்காங்களாம்? செயின். வித் எ செயின், செயினால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ வித் இஸ் அ ப்ரிப்போசிஷன். The next one, conjunction. Conjunction is a word. It is a word used to join words or sentences. Conjunction is ஒரு word. எதுக்காக அது வந்து யூஸ் ஆகுது? It used to join the words or sentence. ஒரு சென்டென்ஸோ ஒரு இதுவோ என்னது ஜாயின் பண்ண யூஸ் ஆகுது. ரவி அண்ட் சிபி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரவி அண்ட் சிபி ரெண்டு பேரும். ஸோ அண்ட் இஸ் அ conjunction. நெக்ஸ்ட்டு, he worked hard but failed. அவன் என்னது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஆனாலும் என்ன ஆயிட்டா? ஃபெயில் ஆயிட்டா. அப்போ இங்கே பட்டுன்றது கன்ஜங்ஷன். she was ill so she was absent. அவளுக்கு உடம்புக்கு முடியலை, அதனால் அவள் என்ன செஞ்சிட்டா? எனவே அவள் ஆப்சென்ட் ஆகிட்டா. so is that conjunction. The next one, last one, interjection. An interjection is a word which expresses strong feeling. இன்டர்ஜெக்ஷன்றது என்னது? ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், நம்மளுடைய உணர்வுகளை அதிகப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன். ஹுரா, ஐ பாஸ் த எக்ஸாம். when you get your pass mark in the exam, you can feel happy, isn't it? So that time we can say hurrah. If the players win in the match, we can say hurrah, isn't it? Then alas, I lost my purse. If you feel very unhappy, அதாவது ஒரு sad feelings, and alas, what happened அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? So alas, I lost my purse. So this is activity for you, pa. Just I explain this exercise and you write the answer. You write the answer in your book itself. உன்னோட புக்லையே, இந்த ஒர்க் புக்லையே, இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் புக்லையே பக்கத்துலேயே நீங்கள் எழுதிடுங்க. நியூ டெல்லி இஸ் அ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க பார்ட்ஸ் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எதுன்றதை நீ மீன் பண்ணணும் இல்லையா? ஸோ நியூ டெல்லி இந்தியான்றது என்னது? நவுன். Second one, Varun is a doctor. He works in Chennai. Varun, doctor, Chennai, இதெல்லாம் என்னது? ஒரு noun, naming words, isn't it? The cat is on the wall. ஆன்றது என்னது? preposition. Hercules was a brave boy. Hercules, noun. braveனா என்னது? அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ண, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ண என்னது? adjective. Hurrah, I won the prize. So this is interjection. My father sent me a message. Sent is anupra. So this is an accent word. So sent is a verb. There are 11 players in a team. How many players are there? 11 players are there. So how many என்றதுக்கு ஆன்சர் வந்தா என்னது? அது adjective. 11ன்றது adjective. She ran fast but missed the train. என்னது? வேகமாக ஓனா ஆனால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா. ஸோ பட்ன்றது என்னது? இந்த இடத்துல preposition. The ball is under the table. Under preposition. The next one, 10th one, Priya was absent. Priya was absent. Priya என்ன ஆயிட்டா? வந்து absent ஆயிட்டா. அப்போல்லாம் அந்த 8th one, பட்டுன்றது என்னது? conjunction. 9th one, the ball is under the table. Under preposition. 10th one, Priya was absent because he was ill. இந்த இடத்துல பிகாஸ்ன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கப்பா. பிகாஸ்ன்றது என்னது? எங்க conjunction. பிகாஸ்ன்றது conjunction. The next evaluation they are given, and the teacher reads or writes some sentences and asks the questions. Then name the part of speech of each underlined words. Sita is a clever girl. Sita under the subject, noun. Clever under the adjective. Helena lives on the 3rd floor. On under the preposition. At preposition, in preposition. Ramu is a clever boy. Clever is an adjective. And under the conjunction. Sorry, under the conjunction. The cheetah runs very fast. Fastனாலே verb. Very fastனாலே the adverb. 5th one, alas, my grandpa passed away. ஐயோ, என்னோட grandpa pass ஆனது இறந்துட்டாங்க. So alas, we can feel our sad moment, isn't it? Okay. Then day 2.
டே 2க்குரியது ஒரு சேம் டேல தான்ப்பா இது உனக்கு. அடுத்த கிளாஸில் டே 3 மட்டும் நம்ம பார்ப்போம். டே 2 ப்ரோனவுன் பர்சன். நம்ம அதை ஏற்கனவே பார்த்தது தான். அந்த ப்ரோனவுனை பற்றி கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க. ப்ரோனவுன்னா என்னது? ஒரு நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரோனவுன்னு சொல்லுவோம் இல்லையா? see here ப்ரோனவுனில் 2 தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணி சேர்க்கையில் ஒவ்வொருத்தவங்கள குரூப்பாக டிவைட் பண்ணி பேப்பர்ஸ் கொடுத்து நீ இப்போ 2 பேருக்கு நேராக பேசணும்னா ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன். பொதுவாகவே ப்ரோனவுன் வந்து 3 இடத்துல வரும். ஃபஸ்ட் பர்சன் என்னது? ஐ, மீ. ஐ எல்லாமே என்னது? ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ வி ஜென்ரலி ஸ்பீக் இன் த ஃபஸ்ட் பர்சன் வென் வி டாக் அவுட் த அவர் செல்ஸ். நம்மளை பற்றி பேசும்போது அது ஃபஸ்ட் பர்சன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி தான்ப்பா. அது என்னது? ஒரு மெம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸை வந்து என்னது கொடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் நிற்க வச்சு இவனுக்கு எவ்வளவு, இப்போ இவன் அவன் சொல்லிட்டாலே அது தேர்ட் பர்சன் ஆகிடும். தமிழில் நம்ம சொல்லுவேன் நான்னா என்னது? ஃபஸ்ட் பர்சன். தன்னிலை முன்னிலை படற்கைன்னு பேசுவோம்ல, அதே போல் நீ நமக்கு ஆப்போசிட் உள்ளவங்களை பார்த்து பேசணும்னா அது செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் என்னது? அவனுக்கு நான் அதை கொடுத்தேன், அவன் அங்கே இருக்கான் அப்படின்னு வரும்போது அது தேர்ட் பர்சனாக மாறிடும். இல்லை பாருங்கள், சிங்குலரில் பாருங்கள், மீ, மை, இது எல்லாமே சிங்குலர். ப்ளூரல்னா என்னது? வி, அவர், அஸ், நாங்கள், நமக்கு அப்படின்றது எல்லாமே plural form. Second person பாருங்க, the second person belongs to the person or people being addressed. This is the you perspective. So second person என்னது? belongs to the person. நமக்கு அட்ரஸ் இவங்களை குறிப்பிட்டு நமக்கு எதுக்கு உள்ளவங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் செகண்ட் பர்சன். அதுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை சிங்குலர்னா என்னது? சிங்குலர் வெதர் த செகண்ட் பர்சன் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல். சிங்குலர் அதாவது ஒரு ஆளாக இருந்தாலும் 2 ஆளாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? யூ. இப்போ ஒருத்தனை மட்டும் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? யூ கம் டு மை ஹவுஸ் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பார்த்து சொல்லும் போது யூ சொல்லுவோம். இதே இது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா சொல்லுவோம், அப்போயும் நம்ம என்ன சொல்லுவோம்? யூ கம் டு மை ஹவுஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ வெதர் இட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் வி கேன் யூஸ் யூ. தென் தேர்ட் பர்சன், this person may or may not be with the first person and the second person. It is he who is talked about. யாரை பற்றி 2 பேர் வேற ஒருத்தனை பற்றி 3வது ஒரு மனுஷனை பற்றி பேசும்போது we can say that is third person. தேர்ட் பர்சன்லேயே பாருங்கள், சிங்குலர் என்ன இருக்குது? he, she, it. ப்ளூரல் என்ன இருக்குது? they. தேர்ட் பர்சனில் சிங்குலர் எதை சொல்கிறோம்? he, she, it. ப்ளூரல் வந்து they. they are given in picture. அந்த பிக்சர் வைஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளூரலில் தே பாருங்கள், ப்ளூரலில் சாரி மேலே வந்து சிங்குலர் he, she, it, ப்ளூரல் தே. இந்த பிக்சர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் பாருங்கள் ஐ, வி. செகண்ட் பர்சன் கரெக்டாக அந்த ஹேண்டு நீட்டிருக்காங்க பாருங்கள் யூ. தேர்ட் பர்சன் பாருங்கள் 2 பேரும் சேர்ந்து சொன்னால் 3வது ஒருத்தவங்கள சொல்லக்கூடியது he, she, it, they. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இதிலே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் கார்ட்ஸ் வித் ப்ரோனவுன்ஸ் ஆன் இட் அண்ட் ஆஸ் தம். இது எல்லாமே நம்ம கிளாஸ் ரூம் வந்ததுக்கப்புறம் இதை செய்வோம். ஒவ்வொருத்தவங்ககிட்டயா வந்து இந்த கார்ட்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இவால்யூஷன் பாருங்கள். கேன் யூ கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் தேர்ட் பர்சன் சிங்குலர்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு உனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? எஸ், he, she, it. டஸ் எ ப்ரோனவுன் ரீப்ளேஸ் எ நவுன்? ப்ரோனவுன்னா ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணதா? எஸ். இஸ் த வேர்டு ஐ ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல்? எஸ். ஐன்றது என்னது? ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஃபோர்த் ஒன், ரைட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். செகண்ட் பர்சனில் என்னது? சிங்குலரும் ப்ளூரல் என்ன எழுதுவோம் நம்ம? யூ. செகண்ட் பர்சனில் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் யூ தான் நம்ம எழுதுவோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி இந்த கிளாஸ் ஓவர். தென் வீக்லி 2 classes isn't it? ஸோ 2 கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து நம்ம இப்போ ஒர்க் புக்கை நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் புக்கு வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது உனக்கு ஒர்க் புக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க் புக்கில் வந்து இன்றைக்கி டே வீக்லி 2 daysல 1 day வந்து ஒரு யூனிட்டுக்குரியதை முடிக்கணும். ஓகே. அடுத்த நாள் இப்போ நமக்கு வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து தேர்ஸ்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மண்டேயும் தேர்ஸ்டேவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் மண்டே இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் மண்டேக்குரிய கிளாஸ் தான் இப்போ போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் டூ த ஒர்க் ஷீட் ஆல்சோ வித்தின் தட் டே, வித்தின் தட் வீக் யூ ஷுட் ஃபினிஷ் தட் இஸ் பெட்டர். ஏன்னா லாஸ்ட் அந்த 4 வீக்கு முடிஞ்சது உன்னை வந்து அந்த ஒர்க் புக்கையும் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளில் வந்து ஒரு யூனிட்டுக்குரியது உனக்கு புக்கிலே பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து ஒரு 4 ஒர்க் ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஒர்க் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுலேயும் கிராமர் வரும். ஸோ இன்றைக்குரிய ஒர்க் ஷீட்டு உனக்கு 4 ஒர்க் ஷீட்டுக்குரிய லிங்க் அனுப்புகிறேன். அதாவது யூனிட் 1க்குரிய ஒர்க் ஷீட்டை அனுப்புகிறேன். அந்த ஒர்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் ஒர்க் புக்குக்குரியதை உங்கள் நோட்டு செப்பரேட் நோட்டில் அதில் இடம் இருந்துச்சுன்னா அதில் எழுதிடுங்க. எழுத முடியாததை உங்களுடைய செப்பரேட்டாக ஸ்கூலில் கொடுத்த நோட்டில் எழுதிடுங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.